முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலக நாடுகளின் கூட்டு ராணுவத்தை உருவாக்கி பாலஸ்தீனத்தை விடுவிக்க வேண்டும். கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ ஆவேச கருத்து. பேசுவதற்கான நேரம் கடந்து விட்டதாகவும் ஆதங்கம். கொலம்பியா அதிபரின் உணர்ச்சி பூர்வ பேச்சால் ஆனந்த கண்ணீர். பெட்ரோவின் நெற்றியில் முத்தமிட்ட பிரேசில் அதிபர். 4 புதிய அணு உலைகளை கட்டும் ஈரான். ரஷ்யாவுடன் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு புதிய ஒப்பந்தம். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பகிரங்க சவால். கைது பயம் காரணமாக நேர்வழியில் செல்லாமல் உலகை சுற்றி பறந்த நெதன்யாகுவின் விமானம். ஐரோப்பிய நாடுகளின் வான் எல்லையை கூட பயன்படுத்த முடியாத அவலம். ஹமாஸிடம் பல நாடுகள் சரணடைந்து விட்டன. பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது இஸ்ரேலியர்களை கொல்வதற்கு சமம். ஐநா மன்றத்தில் நெதன்யாகு கதறல். போர் குற்றவாளி நெதன்யாகுவின் பேச்சை கேட்க முடியாது. 150க்கும் மேற்பட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் வெளிநடப்பு. பாலஸ்தீனத்திலிருந்து ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறும் வரை தங்களின் ஆயுத போராட்டம் தொடரும் என்று ஹமாஸ் அறிவிப்பு. இஸ்ரேலின் குரலாக மஹ்மூத் அப்பாஸ் பேசக்கூடாது என்று கடும் எச்சரிக்கை. இஸ்ரேலுடன் அடுத்தடுத்து 3 ராணுவ ஒப்பந்தங்களை ரத்து செய்த ஸ்பெயின். சுமார் 12,000 கோடி ரூபாய் ஒப்பந்தங்களை இழந்த இஸ்ரேல் ஆயுத நிறுவனங்கள். ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு எதிராக பிடியை இறுக்கும் உலக நாடுகள். நெதன்யாகு மற்றும் அவரது குடும்பத்தினர் ஏவுகணை மூலம் கொல்லப்படுவதை விரும்பவில்லை. அவர்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டும். சிலி அதிபரின் பேச்சால் கடும் அதிர்ச்சியில் இஸ்ரேல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஆசிய நாடுகள் கூட்டுப்படையை உருவாக்கி இஸ்ரேல் படைகளை விரட்டியடித்து பாலஸ்தீனை விடுவிக்க வேண்டும் என்று கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரா ஐநா மன்றத்தில் ஆவேச உரை நிகழ்த்தினார். கொலம்பியா இஸ்ரேலிடையே தூதரக உறவுகள் இருந்த நிலையில் காசா மீதான இனப்படுகொலையை தொடர்ந்து இஸ்ரேலுடனான உறவுகளை தென் அமெரிக்க நாடான கொலம்பியா துண்டித்தது. தூதர்கள் பரஸ்பரமாக திரும்ப அழைக்கப்பட்டனர். ஹிட்லரின் நாஜி படைகள் என்ன செய்ததோ அதையே இன்று யூதர்கள் பாலஸ்தீனியர்களுக்கு செய்கின்றார்கள். ஹிட்லரின் அமைச்சர் கோயபல்ஸ் என்ன செய்தாரோ அதையே இன்று உலக ஊடகங்கள் பாலஸ்தீன விஷயத்தில் செய்கின்றார்கள் என்று இஸ்ரேல் மீது கடும் விமர்சனங்களை வைத்து வருகின்றார் கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ. இந்த சூழ்நிலையில் அவர் ஐநா மன்றத்தில் ஆற்றிய உரை என்பது முன் எப்போதும் இல்லாத ஒன்றாக அமைந்திருந்தது. அவர் பேசுகையில் உலக நாடுகள் ஒன்றிணைந்து கூட்டு இராணுவத்தை உருவாக்க வேண்டும். அந்த இராணுவத்திற்கு ஆசிய நாடுகள் தலைமை வகிக்க வேண்டும். அந்த இராணுவம் பாலஸ்தீனத்திற்கு சென்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளை விரட்டியடித்து சுதந்திர பாலஸ்தீனத்தை உருவாக்க வேண்டும். இது மட்டுமே தீர்வு. முதல் கட்டமாக இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்களை உலக நாடுகள் தடுக்க வேண்டும். அமெரிக்கா மற்றும் நாட்டோ சர்வாதிகாரம் முடிவுக்கு வர ஜனநாயகத்தை விரும்பும் இனப்படுகொலையை எதிர்க்கும் நாடுகள் ஒன்றிணைய வேண்டும். சுதந்திரத்தை பெற மரணத்தை கூட தேர்வு செய்யலாம். அதற்கான நேரம் இது என்று அவர் உணர்ச்சி பொங்க உரையை நிகழ்த்தினார். கொலம்பியா அதிபரின் ஆவேச உரையால் ஈர்க்கப்பட்ட பிரேசில் அதிபர் லூலா அவரது நெற்றியில் முத்தமிட்ட உணர்வு பூர்வ சம்பவம் ஐநாவில் நிகழ்ந்துள்ளது. ஐநா மன்றத்தில் பாலஸ்தீன விவகாரம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பிற்கு பிறகு 2வது உரை நிகழ்த்தியவர் பிரேசில் அதிபர் லூலா என்று அழைக்கப்படும் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா ஆவார். இவர் தனது உரையில் பாலஸ்தீனத்தில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் மண்ணோடு மண்ணாக குண்டு வீசி புதைக்கப்படுவதாக நாம் நினைத்து வருகின்றோம். அவர்கள் குழந்தைகளை மட்டும் புதைக்கவில்லை, கூடவே சர்வதேச சட்டங்களையும் புதைத்து வருகின்றனர். அங்கு இனப்படுகொலை நடப்பது உறுதியாகிவிட்டது. பாலஸ்தீனியர்கள் காணாமல் ஆக்கப்பட உள்ளனர். அதற்குள் அவர்களுக்கு தனி நாடு வழங்கப்பட வேண்டும். அமெரிக்காவால் இந்த இனப்படுகொலையை தடுக்க முடியும், ஆனால் அவர்கள் அதனை செய்யவில்லை. எனவே இதில் அவர்களும் உடந்தைதான் என்று அவர் பேசியுள்ளார். தொடர்ந்து அடுத்ததாக பேசிய கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ சர்வதேச இராணுவத்தை உருவாக்கி பாலஸ்தீனத்தை விடுவிக்க வேண்டும் என்றார். இதனால் ஆனந்த கண்ணீர் வடித்த பிரேசில் அதிபர் லூலா பெட்ரோவின் நெற்றியில் உணர்வு பொங்க முத்தமிட்டு தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். ஐநா மன்றத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வு இனப்படுகொலைவாதிகள் மற்றும் அதனை வேடிக்கை பார்க்கும் அண்டை அரபு நாடுகளின் தலைவர்களை தலைக்குனிய வைத்தது. 2,21,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 புதிய அணு உலைகளை ரஷ்யாவின் உதவியுடன் ஈரான் நிறுவ உள்ளது. ரஷ்யாவின் அரசு அணுசக்தி நிறுவனமான ரோசட்டமுன் மற்றும் ஈரானின் ஹோர்மோஸ் நிறுவனம் இடையே 25 பில்லியன் மதிப்புள்ள ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. தற்போது ஈரானில் புஷேகர் அணு உலை 1000 மெகாவாட் மின் உற்பத்தியை கொடுத்து வருகின்றது. இந்த மின் நிலையத்திற்கு பயன்படுத்துவதற்காக
நோக்கமாகவே ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டுவதாக கூறி வருகின்றது. ஆனால் மின்சாரம் தயாரிப்பதாக கூறி ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஐரோப்பிய வெள்ளைக்கார நாடுகளும் குற்றம் சாட்டி வருகின்றன. ஈரான் இதனை திட்டவட்டமாக மறுத்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது ரஷ்யாவுடன் மிகப்பெரிய ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட்டுள்ளது. தற்போதைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஈரான் 4 புதிய அணு உலைகளை நிறுவ உள்ளது. இதனால் கூடுதலாக யுரேனியத்தை செறிவூட்ட தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரே ஒரு அணு உலைக்கே அலரும் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் 4 அணு உலைகள் நிறுவப்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிகின்றது. அதே நேரம் இந்த ஒப்பந்தம் மூலம் ஈரான் அமெரிக்காவிற்கும் மேற்கு உலகத்திற்கும் கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஒரு அணு மின் நிலையம் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாகவே 4 அணு உலைகளை ஈரான் நிறுவ உள்ளதாக பார்க்கப்படுகின்றது. ஈரான் மீது ஏற்கனவே அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையிலும் தற்போது ஜெர்மனி, இத்தாலி, பிரிட்டன் ஆகிய 3 நாடுகள் தடைகளை காட்டி அச்சுறுத்தி வரும் நிலையிலும் ஈரான் இந்த அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது. இதன் மூலம் எதிரிகளுக்கு ஈரான் சொல்லும் செய்தி என்னவென்றால், எத்தகைய போரையும் எதிர்கொள்ள தயார் என்பதுதான் என்று சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ஈரான் புதிய மிசைல்ஸ்களை ஒரு பக்கம் சோதித்துக் கொண்டே மறுபக்கம் இஸ்ரேலின் உளவு நெட்வொர்க்குகளையும் அழித்து வருகின்றது. மற்றொரு பக்கம் இஸ்ரேலின் 10 லட்சம் பக்கங்களை தாண்டிய இராணுவ ரகசியங்களை திரட்டி வெளியிட்டுள்ளது. காசா போரை நெதன்யாகு முடிவுக்கு கொண்டு வர மறுத்து வரும் நிலையில் புதிய போர்கள் வெடித்தால் நிச்சயம் அது அமெரிக்கா மற்றும் அதன் ஆதரவு நாடுகளை வல்லரசுகள் என்ற பட்டியலில் இருந்து வெளியேற்றுவதற்கே உதவும் என்று தெரிகின்றது. பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் பிடிவாரண்ட் நிலுவையில் உள்ளதால் நெதன்யாகுவின் விமானம் வழக்கத்திற்கு மாறான வான்வழியில் பறந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக போர் குற்றவாளி நெதன்யாகு அமெரிக்காவிற்கு சென்றார். வழக்கமாக இஸ்ரேலில் இருந்து அமெரிக்காவிற்கு செல்ல ஐரோப்பிய நாடுகளின் வான் எல்லை வழியாகவே இஸ்ரேல் விமானங்கள் பறக்கும். ஆனால் நெதன்யாகுவின் அதிகாரப்பூர்வ விமானமான விங்ஸ் ஆஃப் ஜியோன் வழக்கத்திற்கு மாறாக மத்திய தரைக்கடல் மீது பறந்து நெடுதூரம் சுற்றி அமெரிக்காவை சென்றடைந்துள்ளது. இதற்கான காரணம் பல ஐரோப்பிய நாடுகளில் நெதன்யாகுவிற்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதன்யாகுவை போர் குற்றவாளியாக அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மன்றமும் காசாவில் பஞ்சம் மற்றும் இனப்படுகொலை நடப்பதாக உறுதி செய்து அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் சில நாடுகள் நெதன்யாகு தங்கள் வான் எல்லையை பயன்படுத்தக்கூடாது என்று கூறியுள்ளனர். இதனால் நெதன்யாகுவின் விமானம் தலைமறைவாக பறந்துள்ளது. பாலஸ்தீன நிலங்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறும் வரை தங்களின் ஆயுத போராட்டம் தொடரும் என்று மஹ்மூத் அப்பாஸிற்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஹமாஸ் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மன்ற கூட்டத்தில் பேசிய பாலஸ்தீனிய அத்தாரிட்டி தலைவர் மஹ்மூத் அப்பாஸ், ஹமாஸ் அமைப்பிற்கு போருக்கு பிறகு காசாவில் ஆட்சி அதிகாரம் வழங்கப்படக்கூடாது என்றும் ஹமாஸ் தனது ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ஹமாஸ் அமைப்பு, நெதன்யாகு இஸ்ரேல் கொடுத்து வரும் அழுத்தத்திற்கு பணிந்து அவர்களது மொழியில் பேச தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளது. பாலஸ்தீன மண்ணில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடரும் வரை தங்களது ஆயுத போராட்டமும் தொடரும் என்று திட்டவட்டமாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. ஜெருசலத்தை தலைநகராக கொண்டு தனி பாலஸ்தீன சுதந்திர நாட்டை உருவாக்குவது, ஆக்கிரமிப்பை இல்லாமல் ஆக்குவது ஆகிய தங்களது இலக்குகளை அடையும் வரை உலகின் எந்த சக்தியாலும் தங்களிடமிருந்து ஆயுதங்களை பறிக்க முடியாது என்று ஹமாஸ் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன்னர் காசா இஸ்ரேலின் முழு கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் ஹமாஸ் இயக்கம் தொடங்கப்பட்டு இஸ்ரேல் படைகள் மீது தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதனையடுத்து காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறியதோடு பாலஸ்தீன் அத்தாரிட்டி என்ற அமெரிக்க ஆதரவு அமைப்பின் தலைவரான அப்பாஸின் படைகளிடம் காசா ஒப்படைக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு காசாவில் தேர்தல் நடத்தப்பட்ட போது அப்பாஸின் பாலஸ்தீன் அத்தாரிட்டியின் பத்தா கட்சி தோற்கடிக்கப்பட்டு ஹமாஸ் பெரும்பாலான இடங்களை கைப்பற்றியது. காசாவில் பெரும் வெற்றி பெற்ற ஹமாஸ் மேற்கு கரையிலும் கணிசமான இடங்களை வென்றது. ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே பாலஸ்தீன் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே மோதல் வெடித்த நிலையில் ஹமாஸின் அல்கசாம் ராணுவம் அப்பாஸின் பத்தா இயக்கத்தை காசாவிலிருந்து விரட்டி அடித்தது. மேற்கு கரை ஏற்கனவே இஸ்ரேலின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் அங்கு நகராட்சி நிர்வாகத்திற்கு வழங்கப்படும் அதிகாரங்கள் மட்டுமே அப்பாஸிற்கு வழங்கப்பட்டது. மேற்கு கரையின் பாதுகாப்பு முழுவதையும் இஸ்ரேல் எடுத்துக்கொண்டது. அதே நேரம் அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்பு வரை காசாவை ஹமாஸ் முழுமையாக தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தது. தற்போது 2 ஆண்டுகளாக போர் நீடித்து வரும் நிலையிலும் ஹமாஸின் செல்வாக்கை இஸ்ரேலால் ஒழிக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பல
உலக நாடுகள் ஹமாஸிடம் சரணடைந்து விட்டதாக ஐநா மன்றத்தில் நெதன்யாகு கதறிய நிலையில் அதனை கேட்க முடியாது என்று கூறி பெரும்பாலான நாடுகளின் தலைவர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஐநா பொதுச்சபையில் நெதன்யாகு வெள்ளிக்கிழமை உரையாற்றுவார் என்பது தெரிந்து அவர் வருவதற்கு முன்பே பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினர். நெதன்யாகுவின் உரையில் எதுவும் புதியதாக இல்லை. நெதன்யாகு ஐநாவில் பேசிக் கொண்டிருந்த போது அதனை ஒலிபெருக்கி வாயிலாக காசாவில் ஒலிபரப்பினர். அந்த உரையில் பணைய கைதிகளே, நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களை உயிருடன் மீட்பேன். பணைய கைதிகளை வைத்திருக்கும் ஹமாஸின் உறுப்பினர்களே, நீங்கள் உங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு கைதிகளை ஒப்படைத்தால் உங்கள் அனைவரையும் விட்டு விடுவேன். 48 பேரையும் விடுவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் காசாவை அழிப்பேன். பல உலக நாடுகள் ஹமாஸிடம் சரணடைந்து விட்டன. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதும் எங்களை கொல்வதும் ஒன்றுதான். அதைத்தான் இன்று பல நாடுகள் செய்து வருகின்றன. ஹமாஸின் பெரும்பாலானவர்களை கொன்றுவிட்டோம். அவர்கள் எண்ணிக்கையில் சொற்பமாகவே உள்ளனர். ஆனால் அவர்கள் சரணடையாமல் தொடர்ந்து எங்கள் படைகளை எதிர்த்து சண்டையிட்டு வருகின்றார்கள். அவர்களை முழுமையாக எவ்வளவு விரைவில் அழிக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் அழிப்பேன். மஹ்மூத் அப்பாஸின் பாலஸ்தீன் அத்தாரிட்டியையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அவர்கள் ஊழல்வாதிகள். உலக நாடுகள் கொடுக்கும் பணத்தை கையாடல் செய்கின்றனர் என்று போர் குற்றவாளி பெஞ்சமின் நெதன்யாகு ஐநாவில் உரை நிகழ்த்தினார். இஸ்ரேலுடன் ஏற்கனவே கையெழுத்திட்ட 3வது ஒப்பந்தத்தையும் ஸ்பெயின் அதிரடியாக ரத்து செய்துள்ளது. 3 ஒப்பந்தங்களின் மொத்த மதிப்பு 12,000 கோடி ரூபாய். ஐரோப்பிய நாடுகளிடையே இஸ்ரேலை முதல் வரிசையில் நின்று எதிர்க்கும் நாடாக ஸ்பெயின் உள்ளது. இஸ்ரேல் கப்பல்கள், விமானங்களுக்கு தடை, வர்த்தக தடை, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தது என பல்வேறு நடவடிக்கைகளை ஸ்பெயின் எடுத்து வருகின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலிடம் ஏற்கனவே கையெழுத்திட்டிருந்த 3 முக்கிய ஒப்பந்தங்களை ஸ்பெயின் ரத்து செய்துள்ளது. இவை அனைத்தும் இஸ்ரேலில் இருந்து செயல்படும் ரஃபேல் உள்ளிட்ட ஆயுத நிறுவனங்களுடனானது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 12,000 கோடி ரூபாய். ஏற்கனவே தொடர் போர்களால் இஸ்ரேலின் பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளது. தற்போது உலக நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு இஸ்ரேல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. நெதன்யாகு ஏவுகணை தாக்குதலால் குடும்பத்துடன் கொல்லப்படுவார் என்ற சிலி அதிபரின் பேச்சால் அதிர்ந்து போன ஐநா, அமெரிக்காவில் நடந்து வரும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் இஸ்ரேலின் பிரதமர் நெதன்யாகு பேசும் போது கண்டன குரல் எழுப்பியதில் தொடங்கி அவர் பேசத் தொடங்கும் போது ஒட்டுமொத்தமாக எல்லோரும் எழுந்து சென்றது வரை உலக நாடுகள் தொடர்ந்து சம்பவங்களை செய்து வருகின்றன. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பதால் அவர் முகத்தில் ஈ ஆடவில்லை. அதே நேரம் ஐநா கூட்டத்தில் பேசிய ஒவ்வொரு நாட்டின் தலைவரும் இஸ்ரேல் எனும் அடக்குமுறைக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் உரையாற்றியது அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கே அதிர்ச்சியான தருணமாக பார்க்கப்படுகின்றது. இதை அவரின் உரையில் உணர முடிந்ததாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதன் தொடராக சிலி நாட்டின் அதிபர் கேப்ரியல் பௌரிக்கின் ஐநா உரையில் இஸ்ரேலுக்கு எதிராக பகிரங்கமாக கண்டனம் தெரிவித்துள்ளார். காசாவில் இனப்படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சர்வதேச நீதிமன்றத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் கடுமையாக வலியுறுத்தியுள்ளார். மேலும் அவரின் உரையில் நெதன்யாகு ஏவுகணையால் பாதிக்கப்பட்டு அவரது குடும்பத்துடன் அழிக்கப்படுவதை நான் பார்க்க விரும்பவில்லை. நெதன்யாகு மற்றும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இனப்படுகொலைக்கு காரணமானவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தை எதிர்கொள்ள வேண்டும் என நான் வலியுறுத்துகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சிலி நாட்டு அதிபரின் இந்த பகிரங்க மிரட்டல் பேச்சு உலக நாடுகளின் ஆத்திரத்தின் உச்சத்தை காட்டுகின்றது. ஐநா பொதுச்சபையில் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு உரைக்கு ஹமாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் கடும் அடாவடித்தனத்தை கண்டித்து உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக ஐநாவின் பொதுச்சபையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கடும் எதிர்ப்புகளையும் புறக்கணிப்பையும் எதிர்கொண்டார். இதற்கிடையில் ஹமாஸ் உள்ளிட்ட அமைப்புகளை கடுமையாக குற்றம் சாட்டி பேசிய நெதன்யாகு பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது தற்கொலைக்கு சமம் என்று அத்துமீறி பேசினார். இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமரின் உரைக்கு ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் தாஹிர் அல்-நோனு பதிலளித்துள்ளார். நெதன்யாகு ஐநா மேடையில் பேச வேண்டியவர் அல்ல, போர் குற்றவாளியான அவர் சிறையில் இருக்க வேண்டியவர். பாலஸ்தீன தேசம் உருவாகாது என்று சொல்கின்றார். அவருக்கு உறுதியான பதிலளிக்கின்றோம். பாலஸ்தீன் தேசம் நிச்சயம் உருவாகும். இஸ்ரேலின் எந்த முயற்சியும் இதை தடுக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். நெதன்யாகு தனது பேச்சின் போது தனது பிரதிநிதிகளை வலுக்கட்டாயமாக கைத்தட்ட வைத்திருக்கின்றார். இது அவரின் தற்பெருமை குணத்தை காட்டுகின்றது. காசாவில் இராணுவ வாகனங்களில் ஒலிபெருக்கிகள் மூலம் நெதன்யாகுவின் உரை ஒலிபரப்பப்பட்டது. அவர் மனநோய் பிடித்தவர் என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டுகிறது என்றும் விமர்சித்துள்ளார்.
நெதன்யாகுவின் உரையை உலக நாடுகள் புறக்கணித்ததை சுட்டிக்காட்டிய அல்நோனோ இது இஸ்ரேலின் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையை வெளிப்படுத்துவதாக கூறினார். போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே உலக தலைவர்களின் தார்மீக பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். தற்போது உலக நாடுகளில் நெதன்யாகு தனிமைப்படுத்தப்பட்டதும் அமெரிக்கா அவமானப்படுத்தப்பட்டதும் பேசும் பொருளாகி இருக்கின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளின் கூட்டு இராணுவத்தை உருவாக்கி பாலஸ்தீனத்தை விடுவிக்க வேண்டும். கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ ஆவேச கருத்து. பேசுவதற்கான நேரம் கடந்து விட்டதாகவும் ஆதங்கம். கொலம்பியா அதிபரின் உணர்ச்சி பூர்வ பேச்சால் ஆனந்த கண்ணீர். பெட்ரோவின் நெற்றியில் முத்தமிட்ட பிரேசில் அதிபர். 4 புதிய அணு உலைகளை கட்டும் ஈரான். ரஷ்யாவுடன் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு புதிய ஒப்பந்தம். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பகிரங்க சவால். கைது பயம் காரணமாக நேர்வழியில் செல்லாமல் உலகை சுற்றி பறந்த நெதன்யாகுவின் விமானம். ஐரோப்பிய நாடுகளின் வான் எல்லையை கூட பயன்படுத்த முடியாத அவலம். ஹமாஸிடம் பல நாடுகள் சரணடைந்து விட்டன. பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது இஸ்ரேலியர்களை கொல்வதற்கு சமம். ஐநா மன்றத்தில் நெதன்யாகு கதறல். போர் குற்றவாளி நெதன்யாகுவின் பேச்சை கேட்க முடியாது. 150க்கும் மேற்பட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் வெளிநடப்பு. பாலஸ்தீனத்திலிருந்து ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறும் வரை தங்களின் ஆயுத போராட்டம் தொடரும் என்று ஹமாஸ் அறிவிப்பு. இஸ்ரேலின் குரலாக மஹ்மூத் அப்பாஸ் பேசக்கூடாது என்று கடும் எச்சரிக்கை. இஸ்ரேலுடன் அடுத்தடுத்து 3 இராணுவ ஒப்பந்தங்களை ரத்து செய்த ஸ்பெயின். சுமார் 12,000 கோடி ரூபாய் ஒப்பந்தங்களை இழந்த இஸ்ரேல் ஆயுத நிறுவனங்கள். ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு எதிராக பிடியை இறுக்கும் உலக நாடுகள். நெதன்யாகு மற்றும் அவரது குடும்பத்தினர் ஏவுகணை மூலம் கொல்லப்படுவதை விரும்பவில்லை. அவர்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டும். சிலி அதிபரின் பேச்சால் கடும் அதிர்ச்சியில் இஸ்ரேல்.